அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ஹரிணி முதலில் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மறந்துவிட்டாள். அதற்கு காரணம் அந்த பையன்தான். அவனை பார்த்த பிறகு அவளின் முழு கவனமும் சிதறிவிட்டது. எனக்கு என்னவாயிற்று என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். மீண்டும் மனதிற்குள் அவனை பற்றிய சிந்தனை ஓடத் தொடங்கியது. காலையில் நடந்த நிகழ்வை பற்றி நினைத்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டாள். அப்பொழுது கார் ஒன்று வேகமாக பேருந்தை தாண்டி சென்றதை அவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள். காலையில் அவள் பார்த்த கார் ஒருவேளை என்னை பாலோ பண்ணி வரனா என்று யோசிக்கத் தொடங்கினாள். அப்போது அவள் மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அதை எடுக்க நினைக்கும்போது அவள் இறங்கும் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டது. பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். அவள் தனது கனவுகளோடு புதிய அலுவலகத்தை நோக்கி நடந்தாள். ஆபீஸில் உள்ள ரிசப்ஷனில் சென்று ஹரிணி என்று பெயர் சொல்லி வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்தாள். சற்று நேரத்தில் டக் என்று யாரோ வருவது போல் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். காலையில் பார்த்த அந்த பையன் உள்ளே வந்தான். அவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் நேராக தனது அறைக்குள் சென்று விட்டான். அவள் தனது இருக்கை விட்டு எழுந்து அங்கும் எங்கும் பார்த்தாள். நேராக ரிசப்ஷன்ல உள்ள பெண்ணிடம் சென்றாள். அந்த பெண்மணி மெதுவான குரலில் சொல்லுங்கள் என்றாள். அவள் சற்று தயக்கத்துடன் இப்ப உள்ள போன பையன் யாரென்று கேட்டாள். அவர் இந்த ஆபீஸ்க்கு எம்டி என்றாள். உடனே அங்கிருந்து நகர்ந்து வந்து தனது இருகையில் அமர்ந்து கொண்டாள். தன் மனதுக்குள் அவனைப் பற்றி நினைத்துப் பார்த்த அனைத்து காட்சிகளையும் அளித்தாள். தன்னை தானே மனதுக்குள் திட்டிக் கொண்டாள். இனி என்ன ஆகும்? காதல் மலருமா அல்லது உதிருமா?